பொதுவான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டா நானே தேவைப்படல, நீங்களாவே கணிச்ச போகிற அடிச்சிடலாம். தேங்காயோ மாங்காயோ எதையுமே நீ தேட வேண்டாம், இந்த மீட்டரை கூட தேட வேண்டாம். நான் பாறையப்போ காமிச்சோம்ல, அதான் நீரோட்ட கொடி. சரி, இது எங்கே போர் போட்டு தண்ணி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, கரெக்டாக அந்த கேம்பஸு சரி பிடிச்சி போட்டாச்சுன்னா உங்கள் இடத்துல தண்ணி வந்துடும். சரி சரி சரி. ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் இப்போ நான் போயிட முடியாது. அதான் சரி, புரியுதா? பாறையும் இப்போ ஆராய்ச்சி பண்ணுங்கள். சரி. அது வித்தியாசமான அடுக்கடுக்காக இருந்துச்சுன்னா அதில் தண்ணி வந்துடும், அந்த பாறையை நம்பி போடலாம். இல்லை எங்கெங்கே போர் ஓடுதுன்னு கவனிங்க. இந்த பாறைக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் அதே சாரம் தான் அப்படி கண்டினியூ ஆகும். இப்போ இதில் வரும் பாருங்கள், இந்த வெடிப்பு இந்த கடை போது பார்த்தீங்களா? கரெக்டாக ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான். இப்போ ஃபுல்லாக பாறை தான் கீழே போய் இதாகுது, பிரேக் ஆகுது. இந்த மாதிரி வெங்கச்சரில் உடஞ்சி 450 அடிக்கெல்லாம் பிரேக் ஆகுது. ஆனால் உங்கள் போர் வேறு சாரம், அது வேறு சாரம் அண்ணா. சரி. இது என்ன ஊர்? பட்டுத்துறை. பட்டுத்துறை. இது இந்த கொன்றாங்கி மலை மகளே தான். அது அந்த ஸ்டேட்டாக இருக்குது, கூமாட்சி மாதிரி இருக்குது. சரி, அதான் இருக்குல்ல. அந்த மலைக்கு வடக்க இருக்கும். ஆமாம், அது கீரனோடு. ஒரு 5 கிலோமீட்டர் வடக்கு இருக்கும். வடக்கு. மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? ஒன்று நேற்று தான் அதை போட்டிருக்கீங்க. 1060 அடியா? 1060 அடி. ஃபுல்லாக தூசி தான். 700 சின்ன போர் வந்துச்சுன்னா 700 சில்லறையில். இது இந்த போர் இது வந்து 400 சில்லறைங்கண்ணா. பதில் கழட்ட சொல்லிட்டாங்க வேண்டாம்னு சொல்லி. இது 400, அது 400. கிழக்கு வந்து ஒரு 1960 ஓட்டிருக்கோம் அந்த பக்கம் சைடில். மொத்தம் 4 போரா? மொத்தம் 4 போருங்கண்ணா. 4 போர். 2 லாங்கு, 2 லைட்டு. ஏதாவது ஓட்டுதா பயன்பாட்டுக்கு? இது பயன்பாட்டுக்கு இன்னும் எதனா செலவுனா 4 லட்ச ரூபா 2-3 லட்ச ரூபா செலவு. மோட்டர் வைக்கலாம். சரி, ஏதாச்சும் நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு மொத்தம் இருக்குது. கீழே கூட வரக்கல்லு தான் 1500 வரைக்குமே. ஒன்றுமே இல்லை தண்ணியில். மேலே தான் ஒரு மட்டை கணக்கு. ஆயிரம் அடிக்கு மேலே போட்டு புகையாக போன இடம் அது. பெருமாள் கவுண்டன்பட்டி தோகைமலை மணப்பாறை அருகே உள்ள ஊர். அதில் ஒரு 1000 அடிக்கு மேலே பொருள் போட்டு புகையாக கிடக்கு. இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேன்லேயும் ஒரு 3 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த 2வது ஸ்கேன்லேயும் 3 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. 3 மட்டம் போல் கிடைக்கி, அதில் 2 மட்டம் இப்போதைக்கு ஓரளவுக்கு உயிரோட்டமாக இருக்குது. கணேசன்பூர் மூலனூரில் தேர்வான பாயிண்ட் அது. பட்டுத்துறை 1000 அடி போட்ட போர்வெலுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அது. மூலனூரில் இன்னொரு சுரேஷ் என்பவருடைய இடத்துல தேர்வான பாயிண்ட் அது. இது மூலனூரில் இன்னொரு இடம் தேர்வான பாயிண்ட் அது. இது அள்ளாளி கவுண்டன்பட்டியில் தேர்வான பாயிண்ட் அது. இது தோகைமலையில் எடுத்த 2 ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அருமையாக வந்திருக்கு. எந்த பாதிப்பு எதுங்கிறத தான் உறுதி செய்ய முடியல. 3 மட்டம் காட்டுது, அதில் 2 மட்டம் தற்போதைக்கு உயிரோட்டமாக இருக்குது. அதில் சிறந்த பாயிண்ட்டு அவங்களுக்கு நேரடியாக சொல்லியிருக்கேன். பொருள் போடும்போது எல்லோரும் திரும்ப என்னை காண்டாக்ட் பண்ணி உறுதி செய்து பொருள் போட்டால் மிக நல்லது.